ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். என்னோட நேம் ராய். நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடராகவும் ட்ரேடிங் அட்வைசராகவும் இருக்கேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரேஜ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். இப்போ வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்ததுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் சூஸ் பண்ணலாமா, இல்லை ஷேர் மார்க்கெட், ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து சம் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து எனக்கு டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட சஜஷன்ஸ் வந்து நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து நான் என்னோட சஜஷன் வந்து பெஸ்ட்டுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதோட டாப் 10 பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் என்னென்னா, லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன் த வேர்ல்டு. ஆஸ் ஐ செட், நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பர் டே டிரான்சாக்ஷனே அரௌண்ட் $6 to $7 trillion டிரான்சாக்ஷன் நடக்குது. லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட். எனி ஒன் கேன் பார்ட்டிசிபேட். இவங்க தான் ட்ரேட் பண்ணணும், 10th படிச்சிருக்கணும், இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஹூவர் கேன் ட்ரேட் பண்ணுற அளவுக்கு அதை நாலேஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? இதில் வந்து ஒரு ஹை வால்யூம் அண்ட் லிக்விடிட்டி இருக்கிற ஒரு மார்க்கெட் ஃபாரெக்ஸ். அதே மாதிரி இந்த வந்து ஃபாரெக்ஸ்ன்றத ஒருத்தவங்களுக்கு சொந்தக்காரங்க அவங்கள்ட்ட தான் நம்ம போய் நிற்கணும் அப்படின்னு கிடையாது. இதோட ஓனர் எதுவுமே கிடையாது. இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு, இது ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஓகேவா? அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ஏற்றம், எங்கெல்லாம் ஏற்றம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் பை பண்ணிக்கலாம், எங்கெல்லாம் லோ கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பை அண்ட் செல் கிடைக்கிற ஒரு மார்க்கெட், ஹைஸ் அண்ட் லோஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதோட ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா 24/5, 24 மணி நேரமும் ஓப்பனில் இருக்கிற மார்க்கெட் இது. 5 days நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ஸ் வந்து ரொம்ப நாள் நம்ம ஹோல்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸிமம் கமிஷன்ஸ் இதுக்கு இருக்காது. ஏன்னா சின்ன வால்யூம் போட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் சொல்லி சார்ஜஸ் இருக்காது. தென் ஒரு அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு கமிஷன் சொல்லி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நோ கமிஷன்ஸ். அது மாதிரி நிறைய அக்கௌண்ட், அந்த சின்ன வால்யூம் அக்கௌண்ட்ஸுக்குலாம் மேக்ஸிமம் கமிஷன்ஸ் இருக்காது. நோ கமிஷன்ஸ் ஆன் மோஸ்ட் அக்கௌண்ட்ஸ். லோ டிரான்சாக்ஷன் காஸ்ட். டிரான்சாக்ஷன் காஸ்ட்னா ஃபாரெக்ஸில் என்னன்னா ஒன்லி ஸ்ப்ரெட்ஸ் தான். ஓகேவா? அதுதான் நீங்கள் அதிகப்படியாக பே பண்ண வேண்டிய ஒரு டிரான்சாக்ஷன் காஸ்ட்டாக இருக்கும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில். ஓகேவா? லிவரேஜ் மார்க்கெட். நம்ம வால்யூம் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதுலாம் ரொம்ப பெருசாக யோசிக்காமல், லிவரேஜ் இருக்கிற ஒரு மார்க்கெட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். நீங்கள் வந்து 1:50 1:1000 2000 வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ப்ரோக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த லிவரேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய பெனிஃபிட் இது ஃபாரெக்ஸில். தென் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் டேரெக்டாக ஃபண்டு தான் போட்டு ட்ரேட் பண்ணணுமா, லைவ் ஃபண்டில் தான் போய் ட்ரேட் பண்ணணுமானா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு ரிஸ்க் ஃப்ரீ டெமோ அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஏர்ன் பண்ண முடியுன்ற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் லைவ் ஃபண்டு போட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் அட் ப்ரெசென்ட் இருக்கிறது. இன்னும் மினிமோர் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் டாப் 10 பெனிஃபிட்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டுக்குலாம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் குயிக்காக பார்த்துருவோம். நான் சொன்ன மாதிரி ட்ரேடிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸில் 24 hours மார்க்கெட்டு. நம்ம ஷேர் மார்க்கெட்ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோ மார்னிங் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஓப்பன் ஆகிட்டு ஈவினிங் வந்து குறிப்பிட்ட டைமில் க்ளோஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். 5 நாள் ஒர்க் ஆகுது அதுவும் நான் ஆட்டோமேட்டிக்காகவே. பட் ஸ்பெசிஃபிக் டைமுக்கு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணி ஆகணும். லிவரேஜ் இதில் வந்து உங்களுக்கு 1:50 ஸ்டார்ட் பண்ணி 1:1000 2000 வரைக்கும் உங்களுக்கு லிவரேஜ் கிடைக்கும். பட் ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 1:2 அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 1:5 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ஓடிசி, ஓவர் த கவுண்டர் பண்ணுவாங்க. இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் நடக்கும், ஓடிசி ரெண்டுமே நடக்கும். இதில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச டிரான்சாக்ஷன் காஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபீஸ் வந்து ஒன்லி ஸ்ப்ரெட் தான் இதில் ஃபாரெக்ஸில். பட் ஸ்டாக் மார்க்கெட்லையோ ஷேர் மார்க்கெட்லையோ உங்களுக்கு வந்து ஒரு பை வேல்யூ செல் வேல்யூக்கு இருக்கிற ஒரு வேல்யூ ஸ்ப்ரெட் ஒன்று இருக்கும், தென் கமிஷன் ஒன்று இருக்கும், அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் ஒன்று இருக்கும். தென் இதெல்லாம் தாண்டி ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும். நம்ம இந்தியாவெலாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு விஷயங்கள் நான் இதில் ஃபீல் பண்ணுறேன். தென் வால்யூம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரெக்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்டு $6 trillion to $7 trillion டிரான்சாக்ஷன் பர் டே நடக்குது. அதர் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 100 billion டே தான். ஒரு டேயில் வந்து ஒரு $100 billion தான் நடக்கும். நான் வந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். ஷேர் மார்க்கெட்டும் சேம் கான்செப்ட் தான் எல்லாமே. ஓகேவா? தென் நம்ம இப்போ ட்ரேடிங் செஷன்ஸ் போயிட்டோம்னா டெசிஷன் எடுக்கணும்னா ஃபாரெக்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய கரன்சி பேர்ஸ் இருக்குது, கமாடிட்டிஸ் இருக்குது, மெட்டல்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு 8 மேஜர் கரன்சி பேர்ஸை மட்டும் நம்ம சூஸ் பண்ணால் கூட போதும். பட் இதில் போய் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா யூஎஸில் மட்டுமே அரௌண்ட் 5000 பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனிஸ் இருக்குது. யூஎஸில் மட்டும் சொல்கிறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6800+ கம்பெனிஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இல்லை நம்ம எது வேணுமோ மேக்ஸிமம் ஒரு மினிமமாக சூஸ் பண்ணால் கூட ஒரு 50 to 100 கம்பெனிஸை வந்து நம்ம ஓவராக செக் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம போய்ட்டு ட்ரேட்ஸ் எடுக்க முடியும்.
ஆர்டர் எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்டண்ட்டாக நடந்துடும். நீங்கள் வாட் எவர் மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் மேலே போக போதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பை பண்ணுவீங்க, கீழே வர போதுன்னா செல் பண்ணுவீங்க. அதில் வந்து சம் டிலேஸ் இருக்கும் ஆர்டர் எக்ஸிக்யூஷனில். செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா மேஜர் கரன்சிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால எந்த ஒரு கண்ட்ரியுமே இமிடியேட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டிய கட்டாயம் கிடையாது. எந்த ஒரு கரன்சியுமே ஜீரோ வால்யூமுக்கு ஃபால் ஆகாது. பட் இங்கே வந்து நாளைக்கே ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டு கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. யார்ட்டையுமே சொல்லணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. அதே மாதிரி கேபிட்டல், இந்த ஒரு மார்க்கெட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபாரெக்ஸில் நீங்கள் வந்து $1 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புரோக்கர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஓகே, அது எந்த புரோக்கர் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ நீங்கள் அதை பொறுத்து பண்ணலாம். ஈவன் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் $1. இதில் வந்து ஷேர் ப்ரைஸ் தான். நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய்ட்டு நீங்கள் ஒரு குவான்டிட்டி பை பண்ணணும்னா அந்த ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ, அது வந்து மினிமம் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம பை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அதுக்கேற்ற கேபிட்டல் நமக்கு தேவை. ஓகேவா? இதில் வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா, இதில் ஒரு 8 மேஜர் கரன்சி நம்ம பண்ணாலே போதும். அதில் ஒரு 4 மேஜர் கரன்சியை மட்டும் நம்ம ஈக்குவலாக திரும்ப தரோவாக பண்ணி நம்ம அதில் ட்ரேட்ஸ் எடுக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 6800 கம்பெனியில் நம்ம எந்த கம்பெனி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்டன் ரிசர்ச் அண்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு என்ட்ரியே போக முடியும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரிக்ஷன். நீங்கள் ஒரு ட்ரேடர் மார்க்கெட்டில் போயிட்டு டைரெக்டாக ஒரு பையோ ஒரு செல்லோ டைரெக்டாகவே பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து சென்ட்ரலைஸ் கிடையாது. நீங்கள் வந்து யூஎஸில் இருக்கலாம், நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கலாம், நீங்கள் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கே வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல உட்காந்த இடத்துல ஒரு பையோ ஒரு செல்லோ பண்ண அதுக்காக ஒருத்தவங்களை போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த பை செல் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. பட் இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு பர்சன் மூலயமா தான் நீங்கள் வந்து மிடில் மேன், அவங்க மூலயமா தான் நீங்கள் வந்து ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். கண்டிப்பாக அவங்க தேவை. ஸோ இதுதான் என்னோட சஜஷனில் இந்த ஃபாரெக்ஸ்க்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் நான் பார்த்த வரைக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு ஃபாரெக்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு திங்காக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் நான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் என்ன தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். புரோக்கர் எந்த புரோக்கர் பெஸ்ட்டு, தென் அவங்கள்ட்ட எப்படி டெபாசிட்ஸ் விட்ரா, யார் எந்த சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக என்ன கேட்கலாம். நான் அதுக்கு கைட் பண்ணுறேன் நான். ஓகேவா? இன்னும் இதை பற்றி நான் ஃபர்தர் வீடியோஸில் வந்து நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் போவேன். நீங்கள் வந்து இந்த ஃபண்டமெண்டலில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கிளியராக கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் டெமோவில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் லைவ் மார்க்கெட்டுக்குள்ளே போங்க. ஓகேவா? இது என்னோட சஜஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா என் நம்பர் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து மேலும் மேலும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் நவ். பை.